ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடைகளில் வாங்கக்கூடிய ரோஸ் வாட்டர் எப்படி வீட்லேயே நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலான்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தண்ணியும் பன்னீர் ரோஜாவும் தான். வேறு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம இதில் கலக்க போகிறதில்ல. பாருங்கள், இப்போ நான் இன்றைக்கி 5 ரோஜா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஜாவோட இதழ்களை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 ml அளவுள்ள தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இந்த டைமில் ரோஜாவை இதழ்களை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ரோஜாவோட இதழ்களில் டஸ்ட் இருந்தால் நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக இருந்தால் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணியும் சூடாகிடுச்சு. தண்ணி ரொம்ப கொதிக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஜாவோட இதழ்களை இதில் சேர்த்துக்கலாம். 200 ml அளவுக்கு தண்ணிக்கு 5 ரோஜா இதழ்கள் போதுமானதாக இருக்கும். ரொம்ப அதிகம் தேவைப்படாது. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுக்கிறேன். இது கூட நம்ம எந்த ஒரு கெமிக்கலோ எசன்ஸோ எதுவுமே கலக்க வேண்டாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா ரோஜாவோட எசன்ஸ்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. நம்மளோட ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. கடைகளில் விற்கக்கூடிய ரோஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்து தான், அதாவது ரோஸோட எசன்ஸ் கலந்து தான் அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம இயற்கையாகவே ரோஸோட எசன்ஸும் கலரும் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் ரோஸ் வாட்டர் வேணும்னா கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு ஒயிட் பவுலுக்கு மாற்றி காட்டுறேன். அப்போது உங்களுக்கு நல்லாவே கலர் தெரியும். பாருங்கள், பார்த்திங்கன்னா நல்லா மைல்டான பிங்கிஷ் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு ரோஸ் வாட்டரை வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.